அதாவது இன்னைய காலகட்டத்தில் சினிமாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து அந்த படத்தோட மேக்கிங் நல்லா இல்லை, திரைக்கதை நல்லா இல்லை, இதெல்லாம் அடுத்த விஷயம், இதெல்லாம் உள்ளே இருக்க விஷயம். ஆனால் ப்ரொமோஷன் ரீதியாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணாலும் அந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சியிலேயே மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயம் இந்த பப்ளிக் ரிவ்யூ அப்படிங்கிறதும் விமர்சனமும். அதாவது நமக்கே தெரியும், இந்த 10-15 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக விஸ்வரூபம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல துளி மாற்றுகிறது கிடையாது. ஆனால் இந்த ஆப்பை வச்சது யார் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் அப்படி தான் சொல்லணும். தயாரிப்பாளர்களே சில யூடியூபர்ஸுக்கு பணம் கொடுத்து தூண்டி விட்டு வளர்த்து விட்டு தங்களுக்கு பிடிக்காத ஹீரோ படங்கள், போட்டி ஹீரோ படங்களை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி கழுவி ஊற்று அப்படின்னு இவங்களே காசு கொடுத்து வளர்த்து விட்டு கடைசியாக இவங்களுக்கே ஆப்படிகளுக்கு ஆகிடுச்சு. இப்படித்தான் இன்றைக்கி யூடியூபர்ஸ் வந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ரிவ்யூ, அதாவது படம் முடிஞ்சு வெளியிட்ட வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து கழுவி ஊற்றுறாங்க. படம் நல்லா இல்லை, அதனால் கழுவி ஊற்றுனா பரவாயில்ல, தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, பெரிய பருப்பு மாதிரி அவங்க மைக்கை பிடிச்சி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அவங்க ஒவ்வொரு படத்தையும் கழுவி ஊற்றுறாங்க. ஸோ தான் ஃபேமஸ் ஆகிறதுக்காகவே படத்தில் இருக்க நல்ல விஷயம் கூட சொல்லாமல் கழுவி ஊற்றுனா தான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னும் நிறையா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் ரிவ்யூவில் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு படம் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்ன கமெண்ட்ஸை மட்டும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணி அதை வீடியோ போடுறாங்க. ஏன்னா மக்களோட இயல்பு என்ன, ரசிக்கிறது தான். ஸோ அது நெகட்டிவாக இருந்தால் தான் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க அப்படிங்கிறத விஷயம். இப்போது இதுக்கெல்லாம் பூனைக்கு யாரா மணி கட்டுவா அப்படிங்கும்போது திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் வந்து படத்தை திரையிடணும், 2 வார காலத்துக்கு படத்தை யாரும் விமர்சனம் பண்ணவே கூடாது, தியேட்டர் வளாகங்களில் ரசிகர்களின் கருத்து என யூடியூபர்கள் வீடியோ எடுப்பதை அனுமதிக்கவே கூடாது, சிலரின் தவறான விமர்சனங்களால் ஏராளமான படங்கள் தோல்வியை தழுவியுள்ளன, இந்த வருடத்தில் இந்தியன் 2, வேட்டையன் படங்களும் சமீபத்தில் கங்குவா படமும் கடுமையான விமர்சனங்களால் தான் மக்கள் வருவது பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத போட்டு உடச்சிக்காரு மனுஷன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக ஒரு பாதிக்கு மேலே வெற்றி கிடைக்கும். ஏன்னா சினிமாவை கூறு போட்டு சம்பாதிச்சு அந்த சினிமாவே பலியாக்கிற கூட்டம் சினிமாவில் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இவருடைய இந்த கொள்கைகளை முழுசாக ஃபாலோ பண்ண முடியுமா இல்லை தெரியல. மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் அதுக்கும் நம்ம சினிமாவுக்குள்ளே ஒத்துமை வேணும் தயாரிப்பாளர்களுக்குள்ள. அது என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.